அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜனவரி 12ஆம் தேதியான இன்று தேசிய இளைஞர் தினமாகும். அதோடு மட்டுமல்லாமல் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நன்னாள் இந்நாள். ஒவ்வொரு ஆண்டின் தலைச்சிறந்த பொன்னாள் ஜனவரி 12. இந்த மாபெரும் நன்னாளில் நான் உதவி ஆய்வாளர் பதவியிலிருந்து ஆய்வாளர் பதவி பெற்று இன்றோடு 4 ஆண்டுகள் ஆகின்றன. எம்பெருமான் முருகனுக்கும் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டு என்னோடு இரண்டர கலந்த என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எனது குடும்பத்தாருக்கும் என்னை வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் காவல் ஆளுநர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் என்னை நல்லுள்ளத்தோடு நல்வழிப்படுத்தியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனாக பிறந்த அனைவருமே, அது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயதுக்கு ஏற்ப பருவ மாற்றத்தை சந்தித்து ஆக வேண்டும். இளமை முதல் முதுமை வரை ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற குணாதிசயம், பண்பு, பழக்க வழக்கம், நடை, உடை, பாவனை, பேச்சு, வேகம், விவேகம், நிதானம், பொறுமை, சுட்டித்தனம், சுறுசுறுப்பு, நகைச்சுவை, விளையாட்டுத்தனம், படபடப்பு, பயம், பக்தி, காதல், கவலை, ஏக்கம், கோபதாகபங்கள், ரசனை என பருவத்திற்கு ஏற்ற மாறி மாறி நிகழ்வது இயற்கையாகும். இளமை பருவம் என்பது மிக மிக முக்கியமான பருவம். ஏனென்றால் தடம் பதிக்கும் வயதும் இதுதான், தடுமாறும் வயதும் இதுதான், சாதிக்கும் வயதும் இதுதான், சஞ்சலத்தால் சறுக்கும் வயதும் இதுதான், காதலிக்கும் வயசும் இதுதான், கடமையில் கால் பதிக்கும் வயசும் இதுதான். இப்பருவ மோகத்தால் யுவன் யுவதிகள் நிச்சயம் திசை மாறி செல்லக்கூடாது. மிகப்பெரியதாய் கனவு காணும் பெற்றோர்களின் கண்களில் மண்ணை தூவக்கூடாது. அற்ப சந்தோஷத்திற்காக லட்சியத்தை கைவிடக்கூடாது. எது நடந்தாலும் தோல்வியால் மனம் துவளக்கூடாது, மனம் தளரக்கூடாது. சரி நண்பர்களே, இன்றைய பயனுள்ள தகவலுக்கு நான் வருகிறேன். ஜனவரி 12ஆம் தேதியான இன்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆகும். இன்றைய பயனுள்ள தகவலாக விவேகானந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பின்வருமாறு. 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவுக்கு நான் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று வீர முழக்கத்தோடு தனது சிந்தனையால் இளைஞர்களின் இரத்தத்திற்கு உத்வேகம் பாய்ச்சியவர் வீரத்துறவி விவேகானந்தர் ஆவார். எழுமீன் விழிமீன் கருதிய கருமம் கைகூடும் வரையில் உழைமீன் என்று இளைஞர்களின் நாடி நரம்புகளுக்கு நம்பிக்கை தந்தவர் அவர். முதலில் வேலைக்காரனாக இரு, பிறகு எஜமானாகும் தகுதி உனக்கு தானே வரும் என்று உழைப்பின் அவசியத்தை கூறி இளைஞர்களின் இரத்தத்தில் புது உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் பாய்ச்சி இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர் ஆவார். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருண்டு கிடந்த இந்தியாவிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, இந்தியர்களின் மனதில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக தன்னம்பிக்கை எனும் விதையை விதைத்தவர். அவரது ஆணித்தரமான முத்து போன்ற வார்த்தைகளும் பிரமாதமான பேச்சு திறனும் உறங்கி கிடந்த தேசிய இளைஞர்களுக்கு ஒரு உணர்வை தூண்டியது. இந்திய மக்களுக்கு ஆன்மீக வழி என்கின்ற ஞான ஒளியை புகட்டுவதில் பெரும் பங்கு வகித்தார். வேதாந்த தத்துவங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு சென்றார். ஏழை எளியோருக்கு சேவை செய்ய வேண்டுமென்றே உயர்ந்த நோக்கத்தோடு உன்னத எண்ணங்களை கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசியாக திகழ்ந்தார். இந்திய மக்களை சுதந்திர போராட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் பிறந்தது 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி விஸ்வநாதன் தத்தார் புவனேஸ்வரி என்கின்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர்
நரேந்திரநாத் தத்தா. அவர் ஒரு துறவியாக மாறியபோது தனது இயற்பெயரை சுவாமி விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். குழந்தை பருவம் முதல் மிகவும் சுறுசுறுப்பாக, கலகலப்பாக, அனைத்து செயல்பாடுகளும் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டார். மிகச்சிறிய வயதிலேயே வாய்மொழி, இசைக்கருவிகள் வாசிப்பது மற்றும் தியானம் போன்றவற்றில் பயிற்சி மேற்கொண்டார். அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டிருந்தார். அவரிடம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போதெல்லாம் அவரிடத்தில் இருக்கும் அனைத்தையும் கொடுத்து விடுவார். குழந்தை பருவத்திலிருந்தே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தியாக மனப்பான்மை மிகவும் இருந்தது. உயர்கல்வி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879ஆம் ஆண்டு மெட்ரிக் பள்ளி படிப்பை கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் முடித்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது அளவு கடந்த பற்றை கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த சீடரானார். 1886ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் இயற்கை எய்திய பிறகு அவரது பெயரில் கொல்கத்தாவில் ஒரு அமைப்பை உருவாக்கினார். ராமகிருஷ்ண மடம் என்கின்ற மடத்தை உருவாக்கினார். அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆன்மீகம் என்கின்ற ஞான வழியை மக்களுக்கு எடுத்துரைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் 1892ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அமெரிக்காவில் உரையாற்றுவதற்காக சென்றார். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ என்னும் இடத்தில் அனைவரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசும் பொழுது இவர் மட்டும் தனித்துவமாக என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே என்று பேச்சை ஆரம்பித்தார். மேலை நாடுகளில் இந்து மதத்தை பரப்புவதற்கு முழு முயற்சி எடுத்தார். அதனால் மேற்கத்திய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு ஏராளமான அறிஞர்கள், ஆர்வலர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்து மதத்தை தனது சமயமாக மாற்றிக்கொண்டனர். மேலை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பி பல வழிகளில், பல வகைகளில் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தார். இறுதியாக 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். இறுதியாக சினிமா மீதுள்ள மோகத்தால், IPL மீதுள்ள தாகத்தால் இன்றைய இளைஞர்களின் சக்தியானது பகலில் எரியும் விளக்காய் வீணாய் போகிறது. அன்போடும் அக்கறையோடும் சொல்லும் அறிவுரைகள், ஆலோசனைகள், அட்வைஸுகள் கடலில் பெய்யும் மழை போல பயனற்று போகிறது. கஷ்டமோ நஷ்டமோ எதுவென்றாலும் மனதில் தன்னம்பிக்கை கொண்டு இறுதி வரை போராட வேண்டும். எதுவும் என்னால் முடியும் என கம்பீரமாக ராஜ நடை போட வேண்டும். தொடர் பயிற்சியும் விடா முயற்சியும் செய்தால் நினைத்தது நினைத்தபடி நமக்கு நடக்கும். நம்மால் எல்லாம் நிச்சயம் முடியும். வெற்றி கதவுகள் திறக்கும். சரித்திரம் போற்றும்படி நீ வாழ வேண்டும் என்றால் நீ விவேகானந்தர் அவர்கள் கூறிய கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். சரித்திரம் போற்றும்படி நீ வாழ் தோழா, இல்லை என்றால் நீ பிறந்ததே ஆகிவிடும் பாழ். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.